சரியாக இது எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? இது கோயம்புத்தூர் சுங்கம் பகுதியில் வந்து ஆர்சி கல்லறை. அது காலையிலே போயிருந்தேன். ஆர்சி கல்லறைக்கு வந்து இன்றைக்கி கல்லறை திருநாள்னு சொன்னாங்களே, அதனால் வந்து நான் போயிருந்தேன். நிறைய கூட்டம் இல்லை, ஆனால் காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல, அதனால் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் ப்ரேயர் வைக்கிறாங்களாம். அதனால் என்னை அது வரை இருக்க முடியல. அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிப் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் ஆங்காங்கே எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய ஸ்டோரி நான் வந்து கேட்டபோது இவங்க சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே இவங்க வந்து கோவை சுங்கம்போதியில் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டாங்க, நிறைய இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த அக்டோபர் 2ஆம் தேதி இந்த கல்லறை திருநாள் அன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே எங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு நாளாக இவங்க வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த முதியோர்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம பணிவிடை செய்கிறோமோ, அவங்கள தெய்வமாக மதிக்கிறோமோ, அதனால் வந்து அவங்க குடும்பம் வந்து நல்லா செழிக்கும், வளரும். படிப்பில் இருந்தும் சரி, தொழிலில் இருந்தும் சரி, எல்லாருமே நல்ல உத்தியோகத்துலேயும் நல்ல வேலையிலையும் அவங்க இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபாதருடைய கல்லறை பாருங்கள், என்ன அழகாக, என்ன நீட்டாக எல்லாத்துக்கும் ஒயிட் பண்ணி பூ போட்டு மாலை போட்டு அவ்வளோ அருமையாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதே போல் சிஸ்டருக்கும் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்துடுறாங்க. குடும்பத்தோடு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வர இந்த இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து நீட்டாக பண்ணுறாங்க. அது அருமையாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தோம், வருவாங்க, கொஞ்சம் மாலை பூவை தூவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த ஒவ்வொரு பூக்கும் கிட்டத்தட்ட ஒரு கல்லறைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வரை அவங்க செலவு பண்ணுறாங்க. நான் கேட்டதுக்கு இது தான் எங்களுடைய கோயில், எங்களுடைய முன்னோர்கள் தான் என்னோடய தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற நேரம் எனக்கே மின்வரிச்சு போச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க வந்து பக்தியாகவும் அந்த முன்னோர்களுக்கு வந்து ஒரு மரியாதையை செலுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து சரி, நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்தணும், அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்தணும்ங்கிறத நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். முன்னோர்களுக்கு எப்படி வாழ்ந்தாங்க, அவங்கள எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கிறோம், தெய்வமாக நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம பின்னாடி வர குழந்தைகளும் அவங்க பற்றி வரணும். அப்போ தான் வந்து இந்த குடும்பம் வந்து செழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து சரி, இன்னும் நிறைய பேர் வராமல் நிறைய இதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உங்கள் குடும்பம், தொழில் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறக்காமல் முன்னோர்களுடைய நீங்களுடைய இது வந்து இது கிடச்சிச்சின்னா, ஆசீர்வாதம் கிடச்சின்னா உங்கள் குடும்பம் நல்லா ஜெயிக்கும். தொழில் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டது அதுதான் சொல்கிறாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாலும் அவங்க வந்து நம்ம தெய்வமாக மதித்து செய்கிறதுனால எங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்குது என்ன அவங்க சொல்கிற நேரம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.